ஆனாலும் ஒரு இயக்கம் அழிகிறது என்ற போது அது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு கட்சி அழிகிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். ஏனென்றால் அது யாருக்கும் சொந்தம் அல்ல. போர்வாள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவர் ஒரு போர்வாள். அது பாட்டுக்கு அது இடத்துல தான் இருக்கும். நாம தான் எடுத்து பயன்படுத்தணும். இப்போ எனக்கு பின்னாடி பேச இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவருடைய பேச்சுல அதுதான் துணிக்கும். அப்படியே ஒரு சத்யா வந்து நல்லா சொன்னார். அவரு டைட்டன் மூழ்குது, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு. அது எப்பொழுதுமே அப்படிதான். நம்ம நினைக்கிறோம் ஒரு நிகழ்வை கண்டு நம்ம வந்துட்டு தோல்வி அப்படிதான் நினைக்கிறோம். சத்யா பொறுத்த வரைக்கும் நிமிர்ந்து நின்றார் பார்த்தீங்கன்னா, அவர் அழுது போது கூட எனக்கு வந்துட்டு சரியான கோபம் வந்துச்சு. சத்யா ஏன் அழுவணும்? போராட்ட களத்துக்கு வர்றது கூப்பிட்டு பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி வந்து உட்காருவார் அவரு. அவ்வளவுதான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல சூழலில் ஒரு செயல் வீரர் இந்த சமூகத்தை சுயமரியாதையுடன் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவத்தினுடைய, பெரியாரியரை அப்படித்தான் நான் பார்க்கிறேன், தத்துவத்தை மீண்டும் அரசியலில் செறிவாக செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்குடன் ஒரு செயல் வீரரும் அந்த செயல் வீரரை புரிந்து கொண்ட சூழலுமாக இந்த அரங்கத்தில் திரண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய திராவிட இயக்க வழிகாட்டிகளில் ஒருவரான அண்ணன் திருப்பூர் சு துரைசாமி அவர்களுக்கும், இங்கே அவரோடு நம்முடைய செயல் வீரர் மல்லை சத்யா அவர்களோடு சேர்ந்து இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி தமிழ்நாட்டு மக்களிடையே மீண்டும் திராவிட இயக்கத்தின் மீது இப்பொழுது இருக்கிற பற்றை மீண்டும் மீண்டும் மேலும் அதிகரிக்க உடைக்க உறுதி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் கருத்துரை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு இயக்கமும் தொடங்கப்படும் பொழுது அந்த மண்ணினுடைய ஒரு தேவையை அது உணர்த்துகிறது. ஆனால் அதை தொடங்கியவர்கள் முழுமையாக உணரும் போது அது வெற்றி பெறுகிறது. அது உணராமல் சுயநலத்திற்கு அவர்களோ அல்லது அவருடைய எண்ணங்களோ தள்ளி செல்லும் பொழுது அது தோற்கிறது. ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சமூக அரசியல் இயக்கத்தை தொடங்கிய ஐயா தந்தை பெரியாரும் சரி, அதை அரசியல் இயக்கமாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் சரி, அவருடைய சிந்தனையிலும் உணர்விலும் இருந்த அந்த நேர்மை இன்று வரை இந்த தமிழ்நாட்டை ஒரு அரணாக காத்து நிற்கிறது என்பதை எந்த அரசியல், பொருளாதார, சமூக சிந்தனையாளரும் பகுப்பாய்வாளரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதே போல இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திராவிட வெற்றி கழகம் எனும் இந்த கட்சி, தோழர் எனது அருமை சகோதரர் சத்யா அவர்களே, அவருடைய தன்மை, அதை பற்றி உறுதியாக அறிந்தவன் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். இங்கே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கு ராஜகம்பீரன் அவர்கள் மிக மிக அழகாக குறிப்பிட்டார். அது அவருக்கே உரித்தான பாணி. இன்றைக்கு எந்த ஆரிய மாயைக்கு எதிராக, ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக இந்த இந்தியாவை பல நூற்றாண்டு காலமாக சீரழித்து வந்த ஒரு மதவாத சிந்தனைக்கு எதிராக உருவான அந்த திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் அதற்கு பின்னால் அதே பெயர் கொண்டு வந்த அனைத்து கட்சிகளும் நின்றனவோ, அதே அந்த எதிர்நிலை இன்றைக்கு
நமக்குள் புகுந்து ஊடுருவி ஆட்சி செலுத்தி நம்ம ஆட்களையும் அடிமை செய்திருக்கிறது, நமது கட்சிகளையும் அடிமை செய்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம், இந்த இயக்கத்திற்குள் வந்து தலைவருக்கு உயர்ந்தும் கூட சுயநலம் பற்று, தன்னலப்பற்று, குடும்ப பற்று இதிலிருந்து வெளிவராத ஒரு மனப்பாங்கு தான். தொடர் சத்யாவை எனக்கு எப்படி தெரியும்? ஏன் நடப்பு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட சத்யாவோட 1 மணி நேரம் செலவு பண்ணதில்லை. அவரு சத்யா அவருடைய அரசியல் பண்ணியிருப்பாரு, எப்பயாவது விவாதத்துல மாட்டுவாரு. அப்பெல்லாம் அவருடைய ஒரே வேலை அண்ணன் வைகோவை டிஃபன் பண்றது தான். என்னைக்கு என்னுடைய மனசுல வந்துட்டு வைகோ அண்ணனை பத்தி எந்த விதமான குறை சிந்தனையும் இல்லை. அவர் எவ்வளவு செஞ்சதெல்லாம் வந்துட்டு நான் நடப்பில் வச்சிருக்கேன். நேற்று கூட தம்பி வீட்டுக்கு வந்திருந்த போது நான் அதைத்தான் சொன்னேன். ஆனாலும் ஒரு இயக்கம் அழிகிறது என்ற போது அது மன்னிக்க முடியாத குற்றம். ஒரு கட்சி அழிகிறது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். ஏனென்றால் அது யாருக்கும் சொந்தம் அல்ல. யார் ஒருத்தர் ஒரு கட்சி என்னது அப்படின்றாங்களோ அது யாரா இருந்தாலும் சரி, அவன் அந்த கட்சிக்கான கற்பூரம் கொளுத்தி சூடம் கொளுத்தி சாவுக்கு அனுப்புறான்னு அர்த்தம். ஒரு கட்சின்றது நாங்க தொடங்கல. இன்னைக்கு தம்பி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நம்ம துரைசாமி ஐயாவை நமக்கு எவ்வளவு நாளா தெரியும். அவரெல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னோம்னா அதோ அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு தோழர் செங்குட்டுவன். அவங்கெல்லாம் அவர் ஆற்றிய பணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு நேரத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டிஆர் செங்குட்டுவன் எல்லாம் அவர் ஒன்றும் வசதி குறைவா இருந்து பெரிய அளவிற்கு வந்துடணுன்றதுக்காக இந்த இயக்கத்துக்கு வந்தவரும் இல்ல, பின்னாடி வைகோ பின்னாடி நின்றவரும் கிடையாது. ராஜீவ் காந்தி மரணத்தின் போது திராவிட இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு எதிராக எப்படிப்பட்ட வாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வீடு தேடி வந்து எவ்வளவோ விடயங்களை நாங்கள் விவாதித்து பெற்று அதை பேச முற்பட்டவர். அப்படியேப்பட்ட காலகட்டம் எடப்பாடி ராமமூர்த்தி அவ்வளவு பெரிய அவதூறு அள்ளி வீசினார். அதெல்லாம் எதிர்த்து நின்று ஒரு சாதாரண நிலையிலிருந்து போராடிய போர்வாள்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவர் ஒரு போர்வாள். அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் எடுத்துக்கிட்டாலும் இருக்கார் என்னுடைய அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவங்களாம் எவ்வளவு இந்த மக்களுக்கு அவர்கள் எதிர்நோக்கி உள்ள சிக்கல்களினுடைய ஆழத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழை போர்வாளாக பயன்படுத்தியவர் தான் நாஞ்சில் சம்பத். அது யார் கையில் அந்த வாள் கிடைச்சாலும் அது பயன்படுத்துறவன் சரியா இருந்தான்னா சரியா இருக்கும், அவ்வளவுதான். இல்ல அதுக்கு அந்த வாளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த ஒரு வாழும் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அலையறது இல்லை. அது பாட்டுக்கு அது இடத்துலதான் இருக்கும். நாம தான் எடுத்து பயன்படுத்தணும். இப்போ எனக்கு பின்னாடி பேச இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்க அவருடைய பேச்சுல அதுதான் துடிக்கும். அது ஒரு ஏக்கம் எப்போதும் இருக்கும். அப்படித்தான். அப்படியே ஒரு சத்யா வந்து நல்லா சொன்னார். அவரு டைட்டன் மூழ்குது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு. அது எப்பொழுதுமே அப்படிதான். நம்ம நினைக்கிறோம் ஒரு நிகழ்வை கண்டு நம்ம வந்துட்டு தோல்வி அப்படிதான் நினைக்கிறோம். சத்யாவை பொறுத்த வரைக்கும் நிமிர்ந்து நின்றார். அவர் அழுது போது கூட எனக்கு வந்துட்டு சரியான கோபம் வந்துச்சு. சத்யா அழுவணும், எதுக்கு சத்யா கட்டி சுத்தணும்? என்ன தப்பு பண்ண? உனக்காக வாதிட என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் ராஜகம்பீரன் போன்ற சரியா ஊடகத்துறையில ஊறியவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் அது இருக்காரு. அவங்களாம் இருக்கும் போது நீங்க எதுக்கு இங்க கண்ணீர் சிந்துறீங்க? நமக்கான வாய்ப்பு என்பது நமது செயல் நமக்கு ஏற்படுத்தி தருவதுதான் நமக்கான வாய்ப்பு. இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறது சத்யாவை தூக்கி வெளியில போடாத தெரிஞ்சிருக்குமா? எவ்வளவு பேர் போனுன்றீங்க. சத்யாவுக்காக நான் பேசுறவன ஆதரிச்சு 10 போனு, எதிர்த்து 6 போனு. ஏன்னா 6 போனு என்ன யாரு எல்லாம் தெரியும். உட்காந்து கதை கேட்கிற மாதிரி நல்லா கேட்பேன் நான். அப்படியே கேட்டுட்டு ஒரு கட்டத்துல சொல்லுவேன், சரி இதுதான் இவ்வளவுதான் முடிவா இல்ல இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா இல்ல எனக்கு இருக்குது சேதி, அதெல்லாம் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால வச்சிடலாமான்னு. அவ்வளவுதான் வச்சுட்டாங்க. டார்கெட்டடா வராங்க அப்படியே. அதாவது அவருக்காக நீ பேசுறிய, அவருக்காக நீ பேசுறிய, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொது நிலையில மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடியவனுடைய ஒரு செயல் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து உட்காந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இல்லை. 30 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஈழ பிரச்சனை ஆனாலும் சரி, வைகோ எங்கெல்லாம் நடந்தாரோ வைகோனுடைய நிழல் கூட சில நேரங்களில் இல்லாமல் இருக்கலாம். சத்யா கூடவே இருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு மனிதரை ஒரு மனிதர் வந்துட்டு
நிராகரிக்கிறார் அப்படின்னா பாசம் கண்டம் மறைச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் ஆமா, அதான் நான் சொன்னேன். நான் இருந்த கட்சியில நான் சொன்னேன், படத்துக்காக வந்துட்டு ஒரு 20 பணக்காரங்களுடைய லிஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கூட்டெல்லாம் போட்டாங்க. நம்ம கட்சி கூட அது வந்துட்டு பொருத்தம்ன்றதுனால நான் சொல்ல வரேன். அப்ப நான் பெசாதே இருந்தேன். என்ன ஐயா பெசாதே இருக்கிறீங்கன்னு, இல்ல நீங்க பேசி முடிங்க அப்படின்னு. சரின்ட்டு உடனே கூட்டத்தை தள்ளி வச்சுட்டாரு சீமான். அப்புறம் என்ன ஐயா ஏன் பெசாதே இருந்தீங்க? நான் சொன்னேன், காசுக்கு என்ன ஒரு பணக்காரனை தேடணும் அப்படின்னு. நம்ம கட்சிக்காக யார் யாரெல்லாம் வந்துட்டு நம்ம கட்சி வளரணும்னு நினைக்கிறானோ, ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ, இயன்றவன் மாசத்துக்கு 1000 ரூபாய் தரட்டும். அந்த மாதிரி 1000 பேர் இருந்தானா 10 லட்சம் ரூபாய் வருது. இந்த 10 லட்சம் ரூபாயை நம்ம கட்சிக்கு எனக்கு செலவு, உங்களுடைய செலவு, எல்லா செலவு போயிட்டு வர்றது எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னோம்னா மொத்தமே 3.25 லட்சம் 4 லட்சம் ரூபாய் தான் வருது. அப்படியே 6 லட்சம் ரூபாய் மிச்சுது. 6 லட்சம் ரூபாய் வச்சுட்டு மாசத்துக்கு ஒரு மாவட்ட மாநாடு போடலாமே. சோ யாராவது எங்க கட்சிக்கு நன்கொடை தரீங்களா? 12 செக்க கொடுங்க. 12,000 கொடுக்க கூடாது, 12 செக் போஸ்ட் டேட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படி கட்சி நடத்திய அனுபவம்லாம் இருக்கு. எனவே காசுன்றது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்லை. காசு இருந்தா இந்த 3 பிளேட் பிரியாணி சாப்பிட போறோமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சாப்பிடுறதுக்கு சரிச்சா போதுன்னு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிற உலகத்தில் நம்ம வாழறோம். அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இவ்வளவு பேர் திரண்டு நீங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல. இதுதான் சொத்து, இதுதான் சொத்து, இதுதான் வளம், இதுதான் நலம், இதுதான் எல்லாம். அவரோட கேட்டாரு எப்படி செயல்படுறது அப்படின்றது விஷயமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதற்காக ஒரு 5 நிமிடமும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய பேர் இங்கே பேச வேண்டியது இருக்கிறது. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல், இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி நடத்தும் போது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா மெயினா பொதுக்கூட்டம் போட முடியாது, தெருமுனை கூட்டம் போட்டீங்கன்னா யாரும் நிக்க மாட்டான், எந்த போஸ்டரையும் ஒட்ட வேண்டாம், நீங்க தொண்டறிக்கை கொடுக்கலாம். 100 தொண்டறிக்கை கொடுத்தாங்கன்னா 10 பேர் படிப்பாங்க. காவிரி படுகையில காவிரி நலனுக்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பல 10,000 நாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த தொண்டறிக்கை கொடுக்க போதெல்லாம் கூட 100 விவசாயி தான் படிச்சான். நல்லா புரிஞ்சுக்கங்க. பல 10,000 அடிச்சு அடிச்சு எழுதி எழுதி அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்தா ஒரு 100 பேர் படிப்பான். அவ்வளவுதான். போராட்ட களத்துக்கு வர்றது கூட்டு பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி வந்து உட்காருவார் அவரு. அவ்வளவுதான். அப்படியேப்பட்ட போராட்டம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் மரக்காணம் ராமேஸ்வரம் அனுப்பினோமே 6 லட்சம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கே டெல்லி அதிர்ந்துச்சு. ஆனா அதுல வந்து நின்றவனெல்லாம் யாரு? அரசியல் வயப்பட்டவன் தான் அது நின்னா. அண்ணா வைகோ உட்பட, சத்யா உட்பட, அவரு ரவிக்குமார் உட்பட, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம், விவசாயிகள் அமைப்பு எல்லாம் வந்துருந்தாங்க. நாங்க எத்தனையோ மீனவர் கிராமத்துக்கு போனோம். ஒரு மீனவர் கூட வந்து நிக்கிற தெரியுங்களா? ஆனா கடற்பரப்பு தான் வந்துட்டு ஏலத்துக்கு போச்சு பெரிய அளவுக்கு. அவங்களுக்காக அப்படி எழுதி அவ்வளவு பேசி புத்தகம் வெளியிட்டும் கூட அவங்கள யாரும் வந்து நிக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னோம்னா இன்னைக்கு காப்பாற்றணும், நம்ம சமூகத்தை நம்ம வந்துட்டு முன்னுக்கு கொண்டு செல்லணும், நகர்த்தணும் அப்படின்னோம்னா இன்னைக்கு இருக்கிறது கார்பரேட் அரசியல். அத ஆரியத்தினுடைய கையில் இருக்கின்ற அதான் அதனுடைய போர்வாள். கார்பரேட் கையில் இருக்கக்கூடிய போர்வாள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி, சங்கிகள். அவங்க கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு புது குத்துவாள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் அவங்க கையில போயிடுச்சு. ஏன் இந்த இடம் இவ்வளவு முக்கியத்துவம் படுறது அப்படின்னா நமக்காக போராடக்கூடிய இன்னொரு சக்தி வந்திருக்குது அப்படின்றதுதான். அதுக்குத்தான் நம்ம வந்தோம். என்ன இன்னைக்கு பாருங்க, வாக்கு சக்தியா கூட நம்மளை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தேர்தல் ஆணையத்தாலேயும் முடுக்கி விடப்பட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதை பத்தி யோசிச்சு பேசிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த திருட்டு போய் வருவான், எப்படி அவன் செய்வான், எப்படி நம்ம ஆட்களை நீக்குவான், எப்படி அதை நம்ம தடுக்கிறது அப்படின்ட்டு உட்கார்ந்து ஊழையிட்டதுல பிரச்சனை இல்லை, அழல முடியாது, போராடி தான் தீரணும் அப்படின்னு வரும்போது இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் அங்கேதான் இருக்கிறது. சத்யா தோழர் அவர்களே, அங்கேதான் இருக்கிறது. எனவே பேசும்போதே வந்துட்டு ஒரு ஏக்க பெருமூச்சு வருது.
ஏன் அப்படின்னா இது வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம், அது இல்ல. நாம எடுத்துக்கிட்டு இந்த நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது பெரியாரை ஆழமா படித்தவர்களுக்கு தெரியும். அது அவ்வளவு சாதாரணமா நம்ம முடிச்சிடாது. சில என்ன சொல்றாங்க, சார் பெரியார் வந்துட்டாரு, ஜாதி ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு. இவ்வளவு பேர் இருக்கீங்க, அதற்கான அடையாளம் அத்தாட்சியம் தான். அதெல்லாம் ஓரளவுக்கு தோற்கடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு அரசியல் அறிவு தமிழ்நாட்டில் அப்படியே சும்மா பெருகி இருக்குது. இது அங்க வரணும்னு சொன்னாரு தோழர் அவர்கள், பஞ்சாபுக்கு நீங்க வரணும்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? சுயமரியாதைக்கான போராட்டம் மத தளத்திலும் சரி, தத்துவ தளத்திலும் சரி, சமூக தளத்திலும் சரி நடந்து கொண்டே இருக்கிறது இந்த மண்ணில். வேறொரு மண்ணில் அவர் சொன்னார் பாருங்க, என்ன அழகா, ஏழையா நான் பிறக்கலாம், பிரச்சனை இல்லை. சமூக நீதி காவலர் VP சிங் சொன்னாரு, இந்த மண்ணில் மட்டும்தான் பிறக்கும் போதே அவமான முத்திரையோடு பிறக்கின்றான் அப்படின்னாரு. மண்டல அறிக்கைக்காக அவர் பேசும் பொழுது இது என்ன, அது பெரியாருடைய குரல் இப்படி ஒருங்கிதானே வந்துட்டு ஆசிரியர்கள் கூட ஆச்சரியப்பட்டாங்க. பிறக்கும் போதே அவமானத்தை சுமந்து பிறக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, மாற்றுவேன் அப்படின்னாரு. அதனாலதான் அவருடைய அரசியலை வந்துட்டு சரியா கொண்டு போனவங்கள கன்சராம பத்தி சொன்னாரு. அப்படியேப்பட்ட ஆட்கள் அவர்கள் எல்லாம். எனவே மக்களை இங்க கூடி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரேன், இது ஒரு பேர் இயக்கம், பேர் ஆற்றல். இதை வைத்துக் கொண்டு நமது சமூகத்தை நாம் கொண்டு போனோம் அப்படின்னோம்னா, நமது இயக்கம், நமது தமிழினம், நமது மக்கள், பெருமளவிற்கான இந்திய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளினுடைய வேரை அறிந்து உணர்ந்து எல்லா தளத்திலும் நாம் போராடக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும். இது ஒரு விதத்துல சொல்ல போனோம்னா, பிரதிபலன் எதிர்பாராத ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒருத்தர் விளையாட்டுன்னு கூட சொன்னார், சரிதான், விளையாட்டு தான். ஏன்னா இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம யோசிச்சோம்னா அடுத்த கணம் நம்ம இதுல தகுதியற்றவர்கள் ஆகி விடுவோம். எனவே சொல்றேன், ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை இது வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் போராடி ஆக வேண்டும். அப்படி ஒரு போராட்டத்தில் ஈழ பிரச்சனையானாலும் சரி, மேலோருடைய உரிமையானாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்திய நாடை எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு அடிப்படை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்று சேர்த்து அந்த போராட்டத்தில் நாம் உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு நாம் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான இலக்கு அப்படி நம்ம எதையெல்லாம் உணர்கிறோமோ அதற்கு பின்னாடி தீர்மானம் போடுவீங்க, அதை நிறைவேற்றுங்கள். இந்த இடத்தில் உங்களை எல்லாம் ஓரளவுக்கு அரசியல் அனுபவம் பெற்றோம் என்ற அடிப்படையில் வாழ்த்துகிறேன்.